ஓம் புலிங்குடி நிவாசாய பத்மவாசினி சமேதாய காயசின பூமி பதயே நமக. புராண காலத்தில் மகாவிஷ்ணுதன் தெய்வீக துணைவியாரான லக்ஷ்மியுடன் கருட வாகனத்தில் பூமி முழுவதும் உலா வந்து கொண்டிருந்தார். அவர்கள் தாமிரபரணி நதியின் கரையோரம் பறந்து செல்லும்போது அதன் அமைதியான நீரையும் பசுமையான கரைகளையும் கண்டனர். அந்த அழகில் மயங்கி ஒரு பொன்மணல் மேடையில் இறங்கி அன்பும் ஆனந்தமும் கலந்த உரையாடலில் மூழ்கினர். அந்த நேரத்தில் நாரத முனிவர் அங்கு வந்து வழக்கமான தந்திரத்துடன் பூமாதேவியிடம் போய், இது உனக்கு தெரியுமா என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இதை கேட்ட பூமாதேவி மனமுருகி வைகுண்டத்தை விட்டு பாதாள உலகம் நோக்கி சென்றார். அவளது கோபத்தால் பூமி வறண்டு போயிற்று. ஆறுகள் வற்றின, மரங்கள் காய்ந்தன, உயிர்கள் தாகத்தால் தவித்தன. அந்த நிலையை கண்டு அஞ்சிய தேவர்களெல்லாம் திருமாலை நாடி வந்து, பரமபுருஷா, எங்களை காப்பாற்றும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அன்பும் கருணையும் நிறைந்த திருமால் காரணத்தை உணர்ந்த உடனே பாதாள உலகம் நோக்கி இறங்கி சென்றார். அங்கு பூமாதேவியை காண அவளிடம் மென்மையாக கூறினார், லக்ஷ்மியும் நீயும் எனக்கு வேறுபட்டவர்கள் அல்ல. நீங்கள் இருவரும் எனது இரு கருணை வடிவங்கள். அந்த வார்த்தைகள் பூமாதேவியின் இதயத்தை உருகச் செய்தது. அவள் சாந்தமடைந்து மீண்டும் வைகுண்டம் திரும்பினாள். உடனே பூமி மீண்டும் பசுமை பெற்றது. ஆறுகள் ஓடின, பயிர்கள் மலர்ந்தன, உயிர்கள் மகிழ்ந்தன. அந்த நாளிலிருந்து திருமால் பூமிபாலகர் பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார். காலம் கடந்து மற்றொரு அற்புதம் நடந்தது. தேவர்களின் தலைவர் இந்திரன் ஒருமுறை தவறுதலாக ஒரு முனிவரை கொன்ற பாவத்தால் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளானான். வியாழ பகவான் கூறிய ஆலோசனைப்படி இந்திரன் பூமி பாலகரை வணங்க இத்தலத்திற்கு வந்தான். அவன் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி தவம் செய்தான். அந்த அருள் பெருமாள் அவனிடம் தோன்றி அவனது பாவத்தை நீக்கினார். அந்த தீர்த்தம் இன்றும் இந்திர தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. பாவம் நீங்கிய மகிழ்ச்சியில் இந்திரன் அங்கு யாகம் நடத்த தொடங்கினான். அப்போது திடீரென ஒரு அரக்கன் வந்து யாகத்தை கெடுக்க முயன்றான். தேவர்கள் அஞ்சினர். இந்திரன் மனமுருகி, பூமி பாலக பெருமாளை எங்களை காப்பாற்றும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். அந்த நேரத்தில் பூமி பாலகர் தன் தெய்வீக சக்கரத்தால் அரக்கனை தாக்கினார். அப்பொழுது அரக்கன் தன் முந்தைய உருவத்தை அடைந்தான். அவன் கூறினான், நான் யக்ஞசர்மா எனும் பிராமணன். வசிஷ்ட முனிவரின் புதல்வர்களுக்கு மரியாதை செய்யாததற்காக அவர்கள் எனக்கு சாபம் கொடுத்தனர். அந்த சாபம் படி நீயே எனது அரக்க உருவத்தை அழித்து விடுவாய் என்று கூறினார்கள். இன்று அது நனவாயிற்று என்றான். அவன் விடுதலையை பெற்று பிரமமாய் போனான். இந்திரனும் தனது யாகத்தை நிறைவு செய்து பூமி பாலக பெருமாளின் திருவடியை போற்றி பணிந்தான். இந்த திருக்கோடூர் தலம் நவதிருப்பதிகளில் ஒன்றாகும். இத்தலம் புதன் கிரகத்துடன் தொடர்புடையது. இங்கு பூமி பாலக பெருமாளை வணங்கினால் புத்தி தெளிவு, வெற்றி, அமைதி ஆகியன கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அன்பர்களே, நீங்களும் மை டெம்பிள் யாத்ராவுடன் நவதிருப்பதி யாத்திரையில் பங்கேற்று திருக்கோடூரில் உள்ள பூமி பாலக பெருமாளை தரிசித்தறிவும் அருளும் நிறைந்த ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.